அழகிய சந்தையைக் கொண்ட ஒரு நகரத்தில் சாத்ராக் என்பவன் தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அந்த நகரத்துச் சந்தையிலேயே ஒரு தளபாடக் கடையை அவன் நடத்தி வந்தான். அதில் உழைக்கும் பணத்தில் பெரும் பகுதியை வசதியில்லாத ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கே அவன் செலவிட்டு வந்தான். சாத்ராக்கின் இந்த குணம் அவனது நண்பன் தனுஷுக்கு அறவே பிடிக்கவில்லை. இப்படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்தே நீ ஒரு நாள் அழியப் போகிறாய் என்று அவன் சாத்ராக்கை எப்போதும் திட்டிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் நள்ளிரவில் சாத்ராக்கின் மனைவிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. பதறிப்போன அவன் அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினான். மருத்துவர்கள் அவசர சிகிச்சை அளித்து அவளை ஓரளவுக்கு குணமாக்கினர். அவளுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்கு பெருந்தொகை செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அந்த தொகை மிகப்பெரியது. சாத்ராக் இவ்வளவு காலம் உழைத்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்காமல் சேமித்து வைத்திருந்தால் கூட அந்த தொகையில் பாதியை கூட அவனால் நெருங்கியிருக்க முடியாது. தன் மனைவியை காப்பாற்ற வழியில்லையே என்று கலங்கிய அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் சோகத்துடன் அலைந்து திரிந்தான். மறுநாள் காலை மீண்டும் ஒரு நம்பிக்கையற்ற மனநிலையுடன் மனைவியை பார்க்க மருத்துவமனைக்குச் சென்றான். அங்கே அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவனுடைய மனைவியின் மருத்துவச் செலவு முழுவதையும் ஒரு முதியவர் செலுத்திக் கொண்டிருந்தார். சாத்ராக் நெகிழ்ச்சியுடன் ஓடிச் சென்று அந்த முதியவரை அணைத்துக் கொண்டு அவர் கைகளை பிடித்து நன்றி கண்ணீர் வடித்தான். அப்போது அந்த முதியவர் அவனை பார்த்து, நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு முறை என் வியாபாரம் நஷ்டமாகி நான் தெருவில் நின்றபோது நீதான் எனக்கு பணம் தந்து உதவினாய். உன் உதவியால் தான் நான் மீண்டும் எழுந்து இன்று ஒரு செல்வந்தனானேன். அன்று நீ செய்த உதவிக்கு முன்னால் இது ஒரு பொருட்டே இல்லை என்று கூறினார். சாத்ராக் விம்மி அழுதான். தான் செய்த உதவி தன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை உணர்ந்தான். நாம் பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் ஏதோ ஒரு வடிவில் நமக்கே திரும்பி வரும்.